உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. தலைவரே வணக்கம், நலமா? நீங்கள் தலைவர், எங்களுக்கு நண்பர் ஸ்ரீகரனுக்கு தோப்பூரில் குத்தி விழா நடத்து. தொப்பு குத்தி விழாவா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். சரி சரி சொல்லு. தொப்புள் கொத்தும் விழா நடத்தி உள்ளோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து விழாவை சிறப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு இலவசமாக தொப்புள் குத்தி விடுகிறோம். என் வாயில குத்து, உன் மூக்கில் குத்து, உன் ஜாமான்ல குத்துல. பெரும் பயல உள்ளா தொப்புள் குத்தி விடுகிறோம். தங்கள் ஜாமானை மறக்காமல் எடுத்து வாருங்கள். ஏன் அப்போ நீனும் ஜாமானை கட்டி வச்சுருக்கீங்க, வீட்டில் பீல வச்சு வச்சுருக்கியா? எங்கேயும் போச்சதை மாட்டிட்டு வரியா? பேயில் போவாங்க, ஜாமான் உள்ளே எல்லாம் சேர்ந்து தான் வரும். செத்த பேயில ஜாமான் உனக்கு ஜாமான் அப்படி கட்டி வச்சுருக்கீங்க வீட்டில், அப்படியா? நீ அப்படிதானா? ரைட், என் தம்பி அப்படிதானா? உங்களுக்கு இலவசமாக தொப்புள் சரி மறக்காமல் எடுத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேதி ஒன்று இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? ஏப்ரல் 1. இப்படி வெறியர்கள் ஓஎஸ் மணி, மாதவன் RC 200, முரளி தொழிலதிபர், குண்டு தெய்வமா? குண்டு தெய்வம் நடக்கானுவேன் வேற பேயில போவான்ல. படத்தை பத்தியா? மானாமதுரை GPM ஃபேன்ஸ் கிளப். படம் அருமையா இருக்குப்பா. என் மூஞ்சி என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? வை மானாமதுரை வை. ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி பேசும். வை. வெயிட்டான பொருளை பிடிச்சிடணும், அது வந்து நாரி தொலையுது. யாசாப்பாடி சென்னை. முத்து தெற்கு தெரு, பெருமாள்புரம், உடன்குடி, தூத்துக்குடி மாவட்டம். உங்கள் அட்ரஸ்? அவன் என் அட்ரஸ் இப்படி தெளிவாக போடுறாங்க. என்ன இப்படி தெற்கு தெருமாக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கானே, அடிச்சிருக்காம பாருங்க விஷயத்த. எதுக்குல இல்லை தேய்ப்பு தாலி எதுக்கு? புதுசு புதுசா எதுக்கு தேய்ப்பு தாலி எதுக்குல? பாருங்க ஒரு நீட்டாக அனுப்பிங்க பாருங்க. ஜிபி முத்து சாமான் துணை. போதுமா? ரைட்டு. தலைவரே வணக்கம், நான் நலம். உங்கள் குண்டு பல்ப்பு நலமாக இருக்கா? ஆமாம், என் குண்டு நலமாக இருக்கு. தொங்கிட்டு கிடக்கு. என்ன ரொம்ப இழுத்து கிடக்கு. நீ வந்து தொங்கி லாரிதாரோ ஆடு வரையில செத்தா பையில குண்டு பல்ப்பு நலமா இதுக்கு. இது கம்ப்யூட்டரில் போய் அடிச்சிருக்கான். இதுக்கு அடித்தவனே நீ வந்து போ, சொல்ல முடியாது போ. அதிகமாக கோபப்படாதீர்கள். இதற்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன். இது கூட உப்பு காதில் அனுப்பி உள்ளேன். உப்பு காகிதம் தினமும் ஜாமானில் சூடு தேயுங்கள். சூடு போய் தேய்க்கணுமா? உன் வாயில பண்ணி போயில இல்லை. இந்த தாளை ஒன்று தேய்ங்க, அங்கே என்ன ஆகும் நிலைமை? அது ரத்தம் வடிக்கும்ல, ரத்தம் செத்த பையில ஜாமம் தேய்ச்சி ஜாமம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆமாம், வேறு போ. நீ அப்போ நீ டெய்லி அப்படின்னு தைச்சிருக்கே உண்டு செத்த பையில தையில தை காட்டு. உங்களுக்கு தான் பாதமாக அனுப்பியிருக்கான் உங்கள் ரசிகன். உப்பு தேய்ச்சி தைக்கணுமா? உப்பு தேய்ச்சி அப்போ டெய்லி கொஞ்சம் தேய்ச்சி அடிக்க. நீ பேர நண்பர்களே ரொம்ப மோசமாக எழுதுறான் நண்பர்களே. வந்தால் சூடு குறையும், தேய்த்து பார்த்து வீடியோ போடுங்க. இப்படிக்கும் அண்ணனின் விழுதுகள். தேய்ச்சி விடு வந்து. ஏன்னா தேய்க்க முடியல, நீயும் தேய்ச்சி விடல. செத்தா பயிரா சாமானுக்கு அது தேய்க்கி இது தேய்க்கிட்டு உப்பு தேய்ங்க அது தேய்க்கணுங்க. ஏன் பிடிச்சிங்க போட்டு ராவி நைட்டே போட்டு வச்சுருக்கேன். காலையில் வந்து கை விட்றேன். நீ கை விட்றியால வந்து வேலை போவாங்களா? முடியலப்பா. என்ன பூல இது? மஞ்சப்பூ. அது லெட்டர் யார் தருதா? யாரு? என்னது? உங்கள் ரசிகன் புஷ்பா நடுத்தருவு இல்லை. புஷ்பாவுக்கு எங்கே நடுத்தருவுக்கு பேயில போவான்லாம். புஷ்பா நடுத்தருவு என்னது இது?
புஷ்பா எடுத்துட்டு நீங்களுக்கு செத்த பயிலா. புஷ்பா நடுத்தரு சந்து முந்து பாடை பார்க் என்ன பார்ப்போம் பாளையம் மார்க்கெட் சமாதானபுரம் பாலை அப்படியே போட்டிருக்கான். ஆமாம் பாரு எலிக்காம கட்டம் போட்டு கொட்டை போட்டு கிட்ட போட்டு எலிக்கானோ பாரு. அன்புள்ள ஒட்டு மிசை தலைவரே, ஒட்டு மிசை தலைவரா இல்லை ஒரிஜினல் மிஸ் இல்லை இது. இழுத்து காமிங்கண்ணே பாரு முன்னாடி இழுங்க அப்படின்னா தெரியும். முன்னாடி இருக்குமா நீ ஒரு ஆளுமை இது. மீசையே முன்னாடி இழுங்கண்ணே. இழுத்தாச்சுல என்ன இது கொஞ்சம் தூக்கி வை, கொஞ்சம் தூக்கி இதை கொஞ்சம் ஏற்று. ஓகே ரைட்டு. அப்படிக்கா டாக்டர். அன்புள்ள ஒட்டுமிச்சை தலைவரே, நான் நலமா நான் நலமா அவனே நலமா இருக்கானுண்ணா படி என்ன கேட்டிருக்காங்க. அன்புள்ள ஒட்டுமிச்சை தலைவரே, நான் நலம், நீங்கள் நலமாக இருந்தால் என்ன, இல்லை என்றால் எனக்கு என்ன. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு என்ன பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒட்டுமிஷன் எவ்வளோ ஒட்டுமிஷன் எனக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் உங்கள் உலகத்துக்கு மக்களுக்கு காட்டுங்கள். காட்டுறேன் போட்டு காட்டுறேன். ஐயோ தெரிஞ்சிட்டோ தெரியலையோ சட்டிலாம் போடும் தெரியாதுல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனும் நீ எந்த படம் நீ வெளியே போட்டுக்கிறேன். ஆமாம் உங்கள் நம்ம மக்களுக்கு காட்டவும். தோல்வி அடைந்தால் மரக்கடையை எடுத்து இப்படி கோர்த்துடும். தோல்வி அடைந்தால் மரக்கடையை புஷ்பா பேரில் எழுதி வைக்கவும். அது என்ன புஷ்பா பொண்டாட்டியா? சரி புஷ்பா உங்கள் ரசிகன் புஷ்பா நடுத்தருமா? புஷ்பா நடுத்தரு வாயில் கிழிச்சாமா இதை வச்சாமா. தலைவரே, அந்த மாதிரி இணையதளம் வேலை செய்ய மாட்டேங்குது. எந்த மாதிரி இணையதளம் பாருங்க, எந்த மாதிரி இணையதளம்? அந்த மாதிரி இளைஞர் வேலை செய்யலைன்னா கொஞ்சம் செல்ல தண்ணியில் கொண்டு முக்கு. செத்த பையில இதே அழகியோ அந்த இளைஞர் தான் இருக்கிய நீ. நீங்கள் வலிமை அப்டேட் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு அப்டேட் சொல்லுங்க தலைவரே. அந்த மாதிரி படத்துக்கு நான் அப்டேட் போடணும், அவுத்து போட்டு காட்டி ஆடணும் உனக்கு, அப்படிதானே? ஆகையால் அந்த இணையதளத்தை ஓப்பன் பண்ண சொல்லுங்க தலைவரே. கையோடு நீங்கள் போட்டு ஆடி வீடியோ போடுங்க. அந்த இளைஞர் ஓப்பன் ஆகலையா, சமாதானபுரத்தில் போய் நில்லு, அந்த மார்க்கெட்டு முன்னே நில்லு, நல்ல வண்டி கிண்டி போகும் நடு ரோட்டில் படு. செத்த பையில ஒரே பேர்லாம் அந்த இளைஞரத்துக்கு செத்த பையில. வேற தலைவரே, உங்களுக்கு ஒரு பாடல், வாரணமாயிரம் படத்தில் இருந்து ஒரு பாடல் அதில் ஏற்றி அடிங்க. சொக்க தங்க ராசா சுத்தபத்த தலைவரே, உங்களுக்கு ஒரு பாட்டு பாட முடியாத மாதிரி இருக்கு. வர்ணம் வாயில் படத்தில் இருந்து ஒரு பாடல், எத்து தலைவர் ஜாமல் லடி. நான் சொன்னலாம் இல்லை. நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த லெட்டர் பார்க்க. அடுத்த இது இன்னும் அடுத்த லெட்டர் படிப்பானா அடுத்து கிழிச்சு நடத்தாமா செத்த பையில. புஷ்பா புருஷன்ட்டு கோயம்ல லூசு பயிலுலா புருஷன்ல புஷ்பா நடுத்தரு என்னல இது நடு திருக்குன்னு இருக்கீங்க.